சொந்தம் எது சொந்தம் அவசரப்பட்டு அகிலாவோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்தேன். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடணும். நீங்க மட்டும் அவரை சரியான நேரத்தில் இங்க கூட்டிட்டு வரலனா இந்த உண்மை யாருக்குமே தெரியாம போயிருக்கும். சம்மந்தி, நீங்க இவரை நம்ம வீட்டை கூட்டிட்டு வந்திருக்கிறது தெய்வ செயல்லாம் நினைக்கிறேன். அகிலா நம்ம பேர்லாம் உண்மையான அன்பு வச்சிருக்கா. அதுக்கு தான் ஆண்டவனா பார்த்து யாரோ ஒருத்தர் உருவத்தில் வந்து அகிலா பேர் இருக்கிற களங்கத்தெல்லாம் தொடச்சிட்டாரு. இப்போ உனக்கு திருப்தி தானே ஜானகி? என்ன மன்னிச்சிருங்க. இவங்க பேச்சை கேட்டு நானும் அகிலாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆத்திரத்தில் புத்தி தடுமாறி போச்சு. நம்ம குடும்பமான வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அகிலாவை வீட்டை விட்டு வெளியே துரத்துனேன். அது பாவம்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ பாவன்னு தோணி என்ன பிரயோஜனம்? பிள்ளைத்தாச்சி பிள்ளை இப்படி கொடுமைப்படுத்திட்டியே. ஏங்க வாங்க, நம்ம உடனே போய் அகிலாவை கூட்டிகிட்டு வந்துடலாம். என்னவோ பண்ணு ஜானகி, என்ன விட்டுரு. அகிலா, வாங்க. ஏன் இங்கே நின்னுட்டீங்க? என்னங்க? வணக்கம். வாங்க சாரதா, நாக்கால் எடுத்துட்டு வா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். வாங்க மாப்பிள, வாங்க. நன்னா இருக்கல அகிலா? அகிலாவையா? பரவாயில்லையே, அகிலாவை பார்க்கணும்னு கூட உங்களுக்கு தோன்றதா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. மழையன் கூட பார்க்காம அவளை உங்க ஆத்துல இருந்து வெளியே துரத்திட்டேன். பாவம், அவ மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்துட்டா. கார்த்திக் பார்த்து அவளை ஆத்துக்கு அழிச்சின்னு வந்தான். அவன் மட்டும் பார்க்காம இருந்தான்னு வச்சுக்கோங்க, அகிலாவை உயிரோட பார்த்துருக்கவே முடியாது. அகிலா, இங்க வாமா. வாங்க. என்ன மன்னிச்சிரு அகிலா, ப்ளீஸ். உங்களை மன்னிக்க நான் யாரு? இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அகிலா. கையெழுத்து நிபுணர் அசோக் எதிர்பாராத விதமா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் தான் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னாரு. ஓ, நிபுணரை பார்த்து சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? நான் என்னமோ பொண்டாட்டி மேல உள்ள பாசத்துல வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். சரி, இப்ப ஏற்பட்ட சந்தேகத்துக்கு நிபுணரை பார்த்துட்டீங்க. மறுபடி சந்தேகம் வந்தா அவர் பக்கத்துலயே வச்சுப்பீங்களா? அகிலா, நான் வந்து இந்த உலகமே என்ன சந்தேகப்பட்டிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நீங்க அந்த விஷயத்தை நம்புனீங்க பாருங்க, அப்பவே நான் செத்து போயிட்டேன். அகிலா, நான் சொல்றத கேளு. வா போகலாம். எங்க? நம்ம வீட்டுக்கு. நான் அங்க வரல. ஏன்? அங்க வந்து மேலும் மேலும் அவமானப்பட நான் தயாரா இல்ல. அதுக்கு இனிமே எனக்கு சக்தியும் இல்ல. அகிலா, நான் சொல்றத. நமக்குள்ள சாதாரண பிரச்சனைன்னா அதை பேசி தீர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது சந்தேகம், அது எத்தனை யுகமானாலும் தீர போறது இல்ல. மாமாக்கு உடம்பு சரியில்லை நாங்க பார்க்க வந்தப்ப உங்க அம்மா நாய் மாதிரி அடிச்சு தடுத்துனாங்க. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாத உங்க குடும்பத்துக்குள்ள இனிமேல நான் சேர்ந்து வாழ விரும்பல. தப்புதான் அகிலா, ஒத்துக்கிறேன், தப்புதான். ஆனா இப்ப எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல, எந்த சந்தேகமும் இல்ல. எனக்கு வருத்தம் இருக்கு, உங்க மேல நிறைய வருத்தம் இருக்கு. அந்த வருத்தத்தோட உங்களோட சேர்ந்து என்னால வாழ முடியாது. உங்களோட வாழ்த்தப்ப எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் போதும். நான் இங்கே இருக்கிறது முடிவு பண்ணிட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. அகிலா, அகிலா, ஒரு விஷயம், என் வயித்துல வளர்றது உங்க வாரிசுங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இல்லாம இருந்தா சரி. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எந்த தைரியத்தில் மாப்பிள்ளை போய் அகிலாவை கூப்பிட்டீங்க? நீங்க கூப்பிட்டா உடனே வந்துருவாளா? உங்களே தெய்வமா நினைச்சு வந்தவளுக்கு யார் சொன்ன பேச்சை கேட்டு பழைய தூக்கி போட்டீங்க. கொஞ்சம் நிஜமா படுத்தினீங்க. புள்ள தாச்சின்னு தெரிஞ்சும் இறக்கம் இல்லாம வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு இப்ப வருத்தப்பட்டா என்ன பிரயோஜனம்? இப்ப சந்தோஷம் தானம்மா? பெத்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எல்லா அம்மாவும் விருப்பப்படுவாங்க. ஆனா நீ என் வாழ்க்கையை கெடுத்துட்டியம்மா.
உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? என் புத்தி எங்கே போச்சு? உன் பேச்சை கேட்டு நானும் அகிலாவை வீட்டை விட்டு துரத்திட்டேன். இப்போ என்ன கூப்பிட்டாலும் அவன் வர மாட்டேங்கிறாளுமா. எப்படி வருவா மாப்பிள்ள? சாதுவும் தெரிஞ்சு குட்டினீங்க, குட்ட குனிதாளேன்னு பெரிய கல்லை தூக்கி தள்ள போட்டீங்க. அதையும் பொறுத்துக்கிட்டு அவன் இங்கே இருக்கணுமா? குனிஞ்சவன் நிமிந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. இப்போ நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இப்போவும் சொல்கிறேன், அகிலாவை சமாதானப்படுத்தி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரத்துக்கு அத்தான் ஒருத்தரால தான் முடியும். நானும் அழாத குறையா அவர்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன். நீங்க அடிச்ச குத்துக்கு நான் பலியாகணுமா? எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் போய் கூப்பிடுவேன்னு சொல்றாரு. கௌரி, நான் வேணா போய் அவளை கூப்பிட்டுமா? ஐயோ அக்கா, தயவுசெய்து மன்னிச்சுக்க, வேற வேணையே வேணாம். கௌரி போய் கூப்பிட்டதுக்கே சாதுவா இருந்த அகிலா கோவக்காரி ஆயிட்டா. நீ போய் கூப்பிட வேணாம், எதிர்க்க நின்னா போதும், கோலகாரி ஆயிடுவா. டேய் தம்பி, தம்பியா இருந்து இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நான் எப்பவுமே ஓப்பன் ஹார்ட் ஓப்பன் டாக்கு. இப்போவும் சொல்றேன், அவளை சமாதானப்படுத்தி கூட்டு வரத்துக்கு அத்தானால மட்டும்தான் முடியும். அத்தான் மட்டும் கொஞ்சம் மனசு வச்சு மேலே இருந்து கீழே இறங்கி வந்தாருன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். யாரு? சிவசங்கரம் பிள்ளையா? வாங்கோ வாங்கோ. என்னது இது? உள்ள வராம இங்கேயே நின்னுட்டு இருக்கல, உள்ள வாங்கோ. இல்ல மாமி, என் வீட்டுக்குள்ள நான் போகும்போது எனக்கு கிடைக்காத சந்தோஷம் இந்த வீட்டுக்கு நான் வரும்போது எனக்கு கிடைக்கும். ஆனா இப்ப இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னை மன்னிச்சிருங்க. என் மருமக வந்து என்னை பான்னு கூப்பிட்டா நான் வரேன். என்னது இது? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேல. நீங்க இருக்கோ, நான் போய் அகிலா வேஷன் வரேன். அகிலா, 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 உன் மாமனார் வந்திருக்காருடி. பாத்து, நீ வந்து கூப்பிட்டாதான் உள்ள வருவேன்னு வாசல்லே நிக்கிறார். மெதுவா வாடி. சாரதா, குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சம்பந்தி. என் மேல எந்த கோபத்தையும் காட்டாம அதே அன்போட வான்னு சொன்னீங்களே, அது ஒண்ணு போறோம். அதுவே மனசுக்கு நிறைவா இருக்கு. என் குடும்பத்து மேலேயும் அகிலா மேலேயும் நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு ஈடு இணையா எதுவுமே இல்லை சம்பந்தி. இல்ல சம்பந்தி, எந்த பொண்ணு தாங்கிக்க முடியாத அளவுக்கு அகிலா மேல களங்கத்தை சுமத்திட்டாங்க. அதை தடுக்க முடியாத அளவுக்கு நானும் பாவி ஆயிட்டேன். ஒரு பொண்ணை இப்படி எல்லாம் பேசுறமேன்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்திருந்தா இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டா. கறந்த பால்ல கூட கலங்க இருக்கலாம். ஆனா என் அகிலா மனசுல கலங்க இல்லே நினைச்சேல் பாருங்கோ, அது போதும். பகவான் நல்லவாள ஒரு நாளும் கைவிட மாட்டான். எவ்வளவு வேகமா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாங்களோ, இப்ப அதே வேகத்துல நீ வரமாட்டியான்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன் நிலையில நான் இருந்தா உன்ன மாதிரி தாம்மா வைராக்கியமா அந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு இருந்திருப்பேன். இருந்தாலும் இப்ப நான் உன்னை கூப்பிட வந்தது நீ வருவேங்கிற நம்பிக்கையில தாம்மா. அகிலா, நீ இல்லாத அந்த வீடு கலகலப்பே இல்லாம வெறிச்சோடி கிடக்குமா. உன் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அகிலா, என் பேர்ல கூட தப்பு இருக்கலாம். ஒரு பிள்ளைத்தாச்சியை ஈவரக்கம் இல்லாம கொற்ற மழையில வெளியில தள்ளி பெரிய பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டாங்களே, அதுவும் எனக்கு தெரியுமா. இருந்தாலும் நீ உன் மனசை சாந்தப்படுத்திக்கிட்டு அந்த வீட்டுக்கு வரணுமா. உன்னை கூட்டிட்டு போகத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். வருதும் வராததும் உன் விருப்பம்தான். ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா சொல்றேன், நீ மட்டும் அந்த வீட்டுக்கு வரலன்னா நானும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேம்மா. எங்கேயோ
என் கால் போன போக்கில் நானும் எங்கேயாவது போயிடுவேம்மா. அகிலா, கோபுரம் மாதிரி உயர்ந்து நிக்கிறவரு உன் மாமனார். அவரே உன்னை வந்து கூப்பிடுறார். மதிச்சு போனாதாண்டி மரியாதை இருக்கும். இல்லை மாமி, அகிலாவை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. இவ்வளவுக்கு அப்புறமும் அவளுக்கு வர பிடிக்கலன்னா அது மனசு எந்த அளவுக்கு ரணமா இருக்கும். நான் இப்ப கூப்பிட வந்தது ஒரே ஒரு நம்பிக்கையில தான். கல்லா போன பாறையிலையும் ஈரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவ்வளவு பழியை தாங்கினதுக்கு அப்புறமும் எனக்கு உடம்பு முடியாம படுத்திருந்தப்போ ஓடி வந்து என்னை பார்க்க வந்துச்சே, அந்த பாசம் பொய்ன்னு சொன்னா நான் போயிடுறேன். சம்பந்தி, நாங்க வருத்தப்படலாம், தப்பு இல்லை. நீங்க மலை மாதிரி ஒசந்து நிக்கணும். அகிலா, இப்போ உன்னை மருமகளா நினைச்சு கூப்பிட வரலம்மா, மகளா நினைச்சு கூப்பிட வந்திருக்கேன். அதே மாதிரி என்ன நீ மாமான்னு நினைச்சா எங்க வீட்டுக்கு வர வேண்டாமா? நான் அப்பான்னு நினைச்சின்னா வரலாம். இவ்வளவுக்கு அப்புறமும் உனக்கு வர பிடிக்கலன்னா இந்த சிவசங்கரம் பிள்ளை எங்கேயான செத்து கிடக்காது செய்தி வரும். அப்ப வந்து பாருமா. வரேன். என்னது இது? சிவசங்கரம் பிள்ளை, பிள்ளைவாள், 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 நில்லுங்கோ. என்னது இது? இவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க, உங்க வாயால செத்து போற அப்படி இப்படின்னு சொல்றேல, அதை கேக்குறச்சே நேக்கே மனசு தாங்கலையே. அகிலா சும்மாவா இருப்பா? இந்நேரம் இடிஞ்சு போய் உட்காந்துருப்பா. இத பாருங்க, அகிலாவை கண்டிப்பா உங்க அதுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அது என்னோட பொறுப்பு. பொறுமா? இருக்கட்டும் மாமி. என்னதான் பகை இருந்தாலும் நான் வந்து கூப்பிட்டா வந்துருவான்னு நினைச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல மாமி. நான் சொல்றேனோ, கண்டிப்பா உங்க ஆத்துக்கு வருவா. கவலைப்படாம போங்க. அகிலா, உள்ள வாமா. அகிலா, வாமா. அத்தான் போனாதான் வேலைக்கு ஆகும் நான் அப்பவே சொன்னேன். பாத்தியா, அது உண்மையாயிடுச்சு. அகிலா வந்திருக்காளா? பாரு. வா, உனக்கு என் மேல கோபம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பண்றது, அந்த பொம்பளைக்கு 2 பேரும் பேசி பேசி என்னை போட்டு குழப்பிட்டாங்க. நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நீ இதையெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். யார் சொன்னா? வார்த்தை தானே சொன்னேன், தப்பா எடுத்துக்காத. வாமா. அகிலா, இரு, உனக்கு காஃபி கொண்டு வரேன். இல்ல, நான் கொண்டு வரேன். கணேசா, லலிதா ரொம்ப நல்ல பொண்ணுடா. அகிலா மேல களங்கமில்லைன்னு நிரூபிக்க தன் குழந்தைய போட்டு தாண்டி இருக்காளே, அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும்டா. ஆமாத்தான், லட்சுமியும் காயத்ரியும் அதை பார்த்துட்டு 2 நாளாக சாப்பிட கூட இல்லைன்னா பார்த்தீங்களேன். டேய், நாளைக்கே நம்ம குடும்பத்தோட அவ வீட்டுக்கு போறோம், குழந்தைய பார்க்குறோம், அவங்க வீட்டில் சாப்பிட்றோம். சரிதான்,
நீதி கேட்டதுக்கே செலவா? இந்த பாரு, நீ லலிதா வீட்டுக்கு போய் நாளைக்கு நம்ம குடும்பத்தோட வரோங்கிற விவரத்தை மாத்திரம் சொல்லிட்டு வந்துடு. சொல்லிடுறேன் தான். என்ன கௌரி, ஒன்றும் பேசாமல் கம்முன்னு இருந்தால் என்ன அர்த்தம்? பிரிந்தவர் கூடினால் பேசவும் கொண்டு போன்னு பார்க்குறியா? தைரியமாக பேசு. அகிலா என் பொண்ணு, அவளுக்கு யார் மேலேயும் கோவப்பட தெரியாது. இனி ஒரு நைட்டு போச்சுன்னா பொழுது விடிஞ்சால் எல்லாம் சரியாயிடும். மசம் நிற்காமல் ஆக வேண்டிய காரியத்தை கவனி. நாங்கள் எல்லாம் கூட்டமாக வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்ததுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாவம் லலிதா, தனியா நம்ம இவ்வளவு பேருக்கும் சமையல் பண்ணியிருக்கா. அதுல என்ன இருக்கு? நீங்க இங்க சாப்பிட வரீங்கன்னு தெரிஞ்சது லலிதா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டா. ஏன் நாங்க சாப்பிட வரோம்னா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி சமைக்கணும் வேணுதான். ஏன் கவலைப்படுறீங்க? சமையல் சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆனா சொல்ல போனா எங்க வீட்லயே அகிலா தான் ரொம்ப நல்லா சமைப்பா. அவளுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம். ஜானகி எங்களெல்லாம் சாப்பாடுல கட்டுப்பாடாக தான் வச்சிருந்தா. மருமக அகிலா வந்ததான் நாங்கெல்லாம் ஒரு சுத்து பெருத்துட்டோம். ஆமா ஆமா, டேஸ்டா சமைச்சா தானே அதிகமா சாப்பிட்டு ஒரு சுத்து குண்டா முடியும். அம்மா தான் கிச்சன் பக்கமே போறது இல்லையா? டே பாத்தியா, அப்பாவும் பிள்ளையும் என்ன கலாட்டா பண்றீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கா சொன்னமா. நீங்க சமையல் பண்றதுக்கு சான்சஸ் இருந்தது, எனக்கு அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. நான் பிறந்ததுல இருந்தே எங்க வீட்டுல சமையல் பண்றதுக்கு ஆளுங்க இருந்தாங்க. அவங்கள மீறி நான் எங்க போய் கத்துக்கிறது? அகிலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல ஜானகிக்கு ரவை உப்புமா தான் பண்ண தெரியும். கிட்டத்தட்ட 10 நாள் அதே ரவை உப்புமா தான். ஐயோ, சும்மா இருங்க. அட இருமா, உண்மையை தானே சொல்றேன். 10 நாள் ரவை உப்புமா சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. ஜஸ்ட் ஒரு சேஞ்சுக்காக 5 ஸ்டார் உள்ளுக்கு ஒரு நாளைக்கு போனோம். அங்க போனா அவன் மெழுகுவத்தி வெளிச்சதெல்லாம் சாப்பிடன்னு சொல்லி ரூம் உட்காந்து வச்சுக்கான். மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்.